வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ நிறைய பேர் கையில் இன்னும் அந்த மைக் கூட காஞ்சி போயிருக்காது. கண்டிப்பாக மே 4 ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்க. ஸோ இந்த தேர்தல் முக்கியமாக எதை சுற்றி இருந்தது அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும், ஓட்டு போடுறது நம்ம எல்லாருடைய ஜனநாயக கடமை, ஓட்டு போட்டால் கண்டிப்பாக வந்து மாற்றம் வரும். ஸோ இதை சுற்றி தான் வந்து இந்த தேர்தல் இல்லை, எல்லா தேர்தலுமே வந்து இதை சுற்றி தான் இருக்குது. இன்னொன்று, இந்த தேர்தலில் வந்து குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. ஏன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்ததுனால இளைஞர்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அந்த அரசியல் பின்புலம், அரசியல் புரிதல், அது எல்லாத்தையுமே நம்ம தூரம் விலக்கி வச்சுருவோம். பட் ஸ்டில் இளைஞர்கள் இவ்வளோ ஈடுபாட்டோடு வந்து இந்த தேர்தலுக்காக செயல்பட்டது உண்மையிலேயே அது வந்து மகிழ்ச்சி அளிக்குது. இதில் இன்னொரு புரிதல் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம வந்து ஓட்டு போட்டால் கண்டிப்பாக வந்து மாற்றம் வந்துடும். பட் அப்படிலாம் உண்மையாக நடக்குதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் பதிலாக இருக்குது. ஏன்னா ஓட்டு போட்டால் மாற்றம் வந்துடும் அப்படின்னா நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சு குடியரசு ஆனதுலேருந்து நம்ம ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் இன்னைய வரைக்கும் நம்ம வந்து அடிப்படை தேவைகளான குடிநீர், சாலைகள், தெருவிளக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இன்னைய வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்போ ஓட்டு போடுறது அது மட்டுமே வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வந்துடாது கண்டிப்பாக. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து அரசியல் களத்தில் புதுசாக இளைஞர்கள்லாம் வந்து ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஸோ இவங்க எல்லாருமே இந்த சமூகத்துக்கு வந்து பங்களிக்கணும். ஸோ அதுதான் ஆக்சுவலாக ஜனநாயக கடமைகள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் ஓட்டு போடுறது. பட் அது மட்டுமே கிடையாது. ஸோ ஜனநாயக கடமைகள் வந்து நிறைய இருக்குது நம்மளுக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சமூகத்தில் வந்து ஈடுபடணும், இந்த சமூகத்தில் இருக்க பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கணும். அப்படி இருந்தால் சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே இந்த சமூகம். ஏன்னா ஸ்ரீபெரும்புதூரில் அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய விஷயங்களுக்காக நம்ம குரல் கொடுத்துட்ருக்கோம். நம்ம நிறைய பெட்டிஷன்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லை சமூக வலைத்தளங்களில் மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து பேசுகிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் கேட்கலாம், இது அதுக்கு தான் வந்து நம்ம மக்கள் பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கிற கேள்வியை கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அதுக்கு தான் வந்து நம்ம மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்திருக்கோம். பட் ஸ்டில் இன்னும் இங்கே பண்ண வேண்டிய விஷயங்கள், செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ மக்களுடைய பங்கேற்பு இருந்தால் மட்டுமே தான் இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து நிலவும் போது, இளைஞர்கள் எல்லாருமே இந்த தேர்தலோடு நின்று விடாமல் அடுத்தடுத்து அவங்களுடைய தெருவில் இருக்க பிரச்சனை, அவங்க ஊரில் இருக்க பிரச்சனை, அவங்க ஏரியாவில் இருக்க பிரச்சனைகள் பற்றி பேசணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுது. ஏன்னா மக்கள் எல்லாருமே அவங்கவுங்களோட ஏரியாவில் இருக்க பிரச்சனைகளை பற்றி பேசும்போது அது சீக்கிரமாக வந்து சொல்யூஷன் நோக்கி போகும். அண்ட் இன்னொன்று, அதுதான் வந்து அரசியல் அப்படிங்கிறதே வந்து அப்படி தான் நம்புகிறோம். ஏன்னா அரசியலுங்கிறது ரொம்ப கட்சிகளுக்குள்ளே அப்படிங்கிறது ரொம்ப சுருங்கி போச்சு, அந்த பார்வையே ரொம்ப சுருங்கி போச்சு. அப்படி அரசியல் வந்து கட்சிகளுக்கானதாக இருந்திருந்தால் எந்த கட்சி வந்து அதிகமாக வந்து உறுப்பினர்களை வச்சுருக்கோ அந்த கட்சி ஜெயிச்சுட்டு நம்ம அறிவிச்சிட்டு போகலாம் இல்லையா. பட் அரசியல் மக்களுக்கானது, அதனால தான் வந்து மக்களை வந்து ஓட்டு போட சொல்கிறோம். பட் அதோடு அது நின்றுடாமல் அரசியல் வந்து மக்களுக்கானதாக இருக்கணும். ஸோ அது எப்போ இருக்கும் அப்படின்னா, மக்கள் வந்து ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இருக்கும். ஸோ என்னுடைய வேண்டுகோள், ஸோ இப்போ புதுசாக வந்திருக்க எல்லாருமே உங்களோட ஏரியாவில் இருக்க பிரச்சனைகளை பற்றி பேசுங்க. அதில் சொல்யூஷன்ஸை வந்து உருவாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம தொடர்ந்து அரசியல் பழகும் போது மாற்றங்கள்லாம் நிச்சயம். நன்றி.